ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்ஸ் டியூபர். இன்றைக்கி வந்து நம்ம நார்ஸ் 2021 அதோட ஷிஃப்ட் 1 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து மெமரி பேஸ்டில் வச்சு எக்ஸாம் எழுதினவங்க வச்சு சொன்னதை வச்சு அவங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருந்துச்சோ அதை வச்சு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் எதுவுமே போடல, ஒன்லி கொஷின்ஸு அண்ட் அதோட ஆன்சர்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு 50 கொஷின்ஸ் போட்டிருக்கேன் பார்ட் 1. இன்னும் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஷிஃப்ட் 1 எழுதியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் கடைசியாக ஃபோன் நம்பர் சொல்கிறேன். அந்த ஃபோன் நம்பருக்கு இதில் இல்லாத கொஷின்ஸ்லாம் நீங்கள் எனக்கு அனுப்பி வைங்க. நான் ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்ஷன்ஸோட நீங்கள் அனுப்பி வைங்க, ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக் வில் பி கிவன் பை இன்ட்ராநேசலி? அதாவது எந்த ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக் வந்து இன்ட்ராநேசல் மூக்கு வழியாக நமக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இதோட ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸ் சொன்னீங்கன்னா நான் இன்னும் கிளியராக ஆப்ஷன்ஸோடு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மிடாசோலம். அப்புறம் அட் விச் இயர் பேபிஸ் வெயிட் வில் பி குவாட்ரிபிள்? அதாவது எந்த வயசில் வந்து பேபிக்கு வந்து வெயிட் குவாட்ரிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாட்ரிபிள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பார்ட்ஸு. ட்ரிப்பிள்னால் நமக்கு 3ன்னு சொல்லுவோம், டபுள்னா 2, அந்த மாதிரி குவாட்ரிபிள்னா 4. அப்போது ஒரு குழந்தை பிறந்த வெயிட் வந்து 4 மடங்காக எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸு, ஓகேங்களா? ஏன்னா ட்ரிப்பிள் த வெயிட் வந்து 1 இயரில் ஆகும், டபுள் த வெயிட் வந்து 6 மந்த்ஸில் ஆகும். ஸோ 4 மடங்கு வெயிட் வந்து நமக்கு 2 இயர்ஸில் தான் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோராம்பெனிக்கலோட சைட் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரே பேபி சிண்ட்ரம் சொல்லுவாங்க. அது வந்துச்சுன்னா போன் மேரோ சப்ரெஷன் ஆகும். போன் மேரோ இருக்குல்லையே, நம்மளோட போன் மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. அந்த போன் மேரோ வந்து சப்ரெஸ் ஆகுனா தான் அந்த கிரே பேபி சிண்ட்ரம் ஆகும். ஸோ இது வந்து போன் மேரோ சப்ரெஷன் தான் இதோட சைட் எஃபெக்ட், ஓகேங்களா? ப்ளூயிஸ் டிஸ்கலரேஷன் ஆஃப் வெஜைனா, எல்லாருக்குமே இது நார்மலாக இந்த சைன் வந்து சாட்விக் சைன்ஸ்ன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ப்ளூயிஸ் டிஸ்கலரேஷன் ஆஃப் வெஜைனா வந்து சாட்விக் சைனு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஷின், காப்பர் 380A வில் பி எஃபெக்டிவ் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ்? எத்தனை வருஷத்துக்கு காப்பர் 380A வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் டீ இருக்கு இல்லையா, அது வந்து 380A வந்து எத்தனை வருஷம் நமக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ். ஆன்சர், விச் ஹார்மோனல் கான்ட்ராசெப்டிவ் இஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட் டியூரிங் ப்ரெக்னன்சி? எந்த ஹார்மோனல் வந்து நமக்கு கான்ட்ராசெப்டிவ் வந்து கான்ட்ராஇண்டிகேட்டட்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்து கம்பைன்ட் ஓசிபின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக திரும்பவும் நான் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து கரெக்டான கொஸ்டின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. எல்லாமே வந்து மெமரி பேஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுதினவங்க சொன்னதை வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதான் நீங்கள் எனக்கு தாராளமாக நான் வாட்ஸ்அப் நம்பர் கடைசியாக தரேன், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆல் த கலர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ட்ரையேஜ் எக்ஸப்ட். இதில் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக சொன்னதுனால எனக்கு எந்த ஆப்ஷன் போடுறதுன்னு சரியாக தெரியல. ஸோ ஒருத்தர் வந்து ப்ளூன்னு சொன்னாங்க, ஒருத்தர் வந்து பிங்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஆப்ஷன் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது கரெக்ட் ஆன்சர் நான் சொல்லுவேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் வேக்சின் ஆஃப் இந்தியா. நம்மளுக்கு இண்டிஜினஸ் வேக்சின் ஆஃப் இந்தியா எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவேக்சின். நெக்ஸ்ட், பிளசண்டா ஷுட் பி டிஸ்கார்டட் இன் விச் கலர் பின்? பிளசண்டா வந்து எந்த கலர் பின்னில் டிஸ்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஸ்டின். நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளட்டெல்லாம் வந்து ஏதாவது பிளட்டோ இல்லை பாடி பார்ட்ஸோட நம்மளோட கண்டாமினேட் ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம எல்லோவில் போட்டிருக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டைம் ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஹேண்ட் ஹைஜீனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷிங்னா மெடிக்கல் ஹேண்ட் வாஷிங்னா 40 to 60 செகண்ட்ஸ் வரும். சர்ஜிக்கல் ஹேண்ட் வாஷிங் பார்த்தா 3 to 5 minutes வரும். அதே ஹேண்ட் ஹைஜீன் சொன்னால் நம்மளோட ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்லேயே நமக்கு அது டைம் வரும். ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் திரும்ப சொல்கிறேன், மெடிக்கல் ஹேண்ட் வாஷிங்னு பார்த்தீங்கன்னா 40 to 60 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இன்னும் சர்ஜிக்கல் ஹேண்ட் வாஷிங்னா வந்து 3 to 5 minutes, ஓகேங்களா? அதே வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஹைஜீன் நம்மளோட இது சானிடைசர் யூஸ் பண்ணால் 30 to 40 செகண்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணால் கூட போதும். ஸோ இதுதான் வந்து எது ஆப்ஷன்ஸ்னு தெரியல, ஓகேங்களா? நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஆன்சரை. 11th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டென்வர் ரிட்ராக்டர், ஓகேங்களா? கொஷின், இந்த ஆர்டிஏ விச் கலர் கேனுலா இஸ் யூஸ்டு? நமக்கு நார்மலாக வந்து ஒரு பேஷண்ட் வராங்கன்னா 20 காஜோ இல்லை 18 காஜோ யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஆர்டிஏ பேஷண்ட், அதில் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை வந்து நிறைய ஃப்ளூயிட்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 16 காஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஆன்சர் வந்து 16 காஜ். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் பிபிஹெச்? இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். அட்டானிக் யூட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏட்டானிக் யூட்ரஸ், அதாவது யூட்ரஸ் வந்து எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். டோனிக்கே இல்லாமல் ஆப்சன்ஸ் ஆஃப் டானிக்னு சொல்லுவாங்க. அந்த டோனிசிட்டியே இல்லாமல் எலாஸ்டிசிட்டி இல்லாமல் அப்படி ஸ்டாப் ஆகிருக்கும், ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். அதுதான் அந்த மாதிரி டைமில் வந்து பிபிஹெச் வந்து ஜாஸ்தியாக ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெமரேஜ் நிறைய ப்ளீட் ஆகி இதுவாகும். ஸோ அது வந்து அட்டானிசிட்டி ஆஃப் யூட்ரஸ். நான் இங்கே எம்ஐ போட்டிருப்பேன், சாரி அது என்ஐ, ஓகேங்களா? ஏட்டானிக் யூட்ரஸ்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 5th வைட்டல் சைன் எதுன்னு கேட்பாங்க. நார்மலாக நமக்கு வந்து ஏன்னா வைட்டல் சைன்னா டெம்பரேச்சர், பல்ஸு, ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டெம்பரேச்சர், பல்ஸு, ரெஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் இது நம்மளோட சேச்சுரேஷன், அதுக்கப்புறம் 5th வைட்டல் சைன் வந்து பெயின். ஓகேங்களா, இதுதான் வந்து இது. நெக்ஸ்ட்டு வந்து விச் ஸ்டேட் ஹேஸ் த லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் ஏரியா? இது வந்து மத்திய பிரதேஷ், இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன் விச் ஆங்கிள் இன்ட்ராமஸ்குலார் இன்ஜெக்ஷன் வில் பி கிவன்? எந்த ஆங்கிளில் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 90 டிகிரி ஆங்கிளில் தான் நம்ம கொடுப்போம். அது தெரிஞ்ச விஷயம், நார்மல், ரொம்ப ஈஸியான கொஷின். நெக்ஸ்ட் கான்ட்ரா இண்டிகேஷன் ஆஃப் ஐயூடி, இன்ட்ரா யூட்ரின் டிவைஸோட இன்சர்ட் பண்ணுறதுக்கு கான்ட்ரா இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா பெயின். நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் டிசீஸ் ஸ்டெப் லேடர் சைன் இஸ் சீன்? ஸ்டெப் லேடர் சைன் எந்த டிசீஸில் இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் டைஃபாய்டு. 100 crore கோவிட் வேக்சின் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 21st October 2021. ரீசெண்டாக வந்து நமக்கு டிவிலலாம் கூட இந்த நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. 21st October 2021 தான் வந்து 100 crore வேக்சின்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் வேக்சின் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் இந்திரா தனுஷ் ப்ரோக்ராம்? அதாவது நம்ம நார்மலாகவே நம்மளோட யூனிவர்சல் கிடையாது, சாரி, நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நம்மளோட இருக்கும். நான் எப்படி சொல்ல வரேன்னா, நமக்கு கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்மளுக்கு வேக்சின்ஸ்லாம் கொடுக்குறப்போ நிறைய வேக்சின்ஸ் ஃப்ரீயாக போடுவாங்க. போடுற வேக்சின்ஸ் தான் கவர்மெண்ட்டில் போடுவாங்க. பட் நியூமோகாக்கல் வேக்சின் வந்து நமக்கு போட மாட்டாங்க, ஏன்னா அது வந்து காஸ்ட்லி. ட்ரையல்லாம் போகுது, அதனால் வந்து இன்னும் வந்து அது கொடுத்து ட்ரையலில் வந்து கொடுத்து 2 பேபிஸ் வந்து இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நம்மளுக்கு ஃப்ரீயாக வேக்சின் கொடுக்குற இது வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூமோகாக்கல் வேக்சின் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஓகேங்களா, அந்த இந்திரா தனுஷ் ப்ரோக்ராமில் வந்து இன்னும் இன்க்ளூட் பண்ணலை. அப்புறம் வந்து டோஸ் ஆஃப் லெவனோஜெஸ்ட்ரால் இஸ் இன் எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில். அது எவ்வளோ? எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ட்ரால் பில்லில் நமக்கு லெவனோஜெஸ்ட்ரால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 mg கொடுப்பாங்க. அண்டர் த ஃபாலோயிங் விச் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இஸ் நாட் ஃபார் cervical cancer? cervical cancer வந்து நமக்கு எதில் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வயாவில்லி சாம்பிளிங், பாப்ஸ்மியர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் கொலோனோஸ்கோப்பி வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து விச் ட்ரக் ஷுட் பி கிவன் ஃபார் த பேஷண்ட் கெட்ஸ் ரேஷஸ் ஆஃப்டர் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்? பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்கு அப்புறமா எந்த ட்ரக்கு வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரேஷஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எந்த ட்ரக் கொடுப்பாங்கன்னு, அட்ரினலின் வேசோ டைலேட்டர் கொடுப்பாங்க. அப்புறம் ஹைட்ரோகார்டிசன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு ஆன்டிஹிஸ்டமின் கொடுப்பாங்க. ஆன்டிஹிஸ்டமின் கூட மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை செப்பரேட்டாகவும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. விச் ஸ்டேட் ஸ்டார்டட் க்ளீன் இந்தியா ப்ரோக்ராம்? க்ளீன் இந்தியா ப்ரோக்ராம் எந்த ஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் ரூல் ஆஃப் 9 யூஸ்டு ஃபார்? இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரூல் ஆஃப் 9 நமக்கு என்னன்னு தெரியும், அந்த நம்மளோட பாடியோட சர்ஃபேஸில் வந்து எங்கெங்கே எவ்வளோ பர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே வந்து தலையிலனா கையில் 8, இங்கே 8, அந்த மாதிரி நம்ம பார்ட் ரூல் ஆஃப் 9 நம்ம போடுவோம். ஸோ வந்து இது வந்து பர்ன்ஸ் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ரூல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கோல்டன் கலர் ஆஃப் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இண்டிகேட்ஸ், சாரி அது இண்டிகேட்ஸு, அது எதுனா RH தான் இன்கம்பேட்டபிலிட்டி இருக்குது. நான் டைப் பண்ணது RH தான், அது மாறிட்டு இருக்கு. ஸோ RH இன்கம்பேட்டபிலிட்டி இருக்கிற அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு வேளை பாசிட்டிவ், பேபிக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து இந்த RH இன்கம்பேட்டபிலிட்டி வந்து வரும். அப்போ வந்து இந்த கோல்டன் கலர் வந்து அம்னியோட்டிக் வந்து கோல்டன் கலரில் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா. இது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் காஸ் ஆஃப் நியூரல் டிஃபெக்ட் வந்து இது பேசிக்கான கொஸ்டின். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்கிற குழந்தைக்கு வந்து நியூரல் டிஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அயர்ன் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஃபுட் ஷுட் பி அவாய்ட் இன் CKD பேஷன்ஸ், அதாவது க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்க பேஷன்ஸுக்கு வந்து என்ன ஃபுட் அவாய்ட் பண்ணுன்றது ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின். என்னென்னா ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரோட்டீன் வந்து கிட்னி வந்து அதால் வந்து ஃபில்ட்ரேட் பண்ண முடியாது. ப்ரோட்டீன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இன்னும் வந்து நம்மளோட பொட்டாசியம் லெவல்ஸ் எல்லாமே ஹை ஆகிடும்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன் ரிச் டயட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ CKD பேஷன்ஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் ரிச் டயட் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஃபுல் ஃபார்ம் DPT வந்து பார்த்தீங்கன்னா டிப்தீரியா, பெர்டிசஸ் அண்ட் டெட்டனஸ். இது தெரிஞ்சது தான். கார்டினல் மூமெண்ட் ஆஃப் லேபர், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட், டிசன்ட், ஃப்ளெக்ஷன், உள்ளேயே வந்து ஃப்ளெக்ஸ் ஆகும். அப்புறம் இன்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் ஹெட், எக்ஸ்டென்ஷன், வெளியே வந்து ஹெட் அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் தலை. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் ஷோல்டர்ஸ் ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பல்ஷன் ஆகும். இதுதான் வந்து ஒரு நார்மல் ஒரு ஸ்டேஜஸ் நம்மளோட லேபரோட அந்த ப்ராப்பரான மூவ்மெண்ட் ரெகுலராக நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டால்வர்தி சைன். ஸ்டால்வர்தி சைன் வந்து எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா FHS வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் இந்த இதில் வந்து ரொம்ப கம்மியாகினே இருக்கும். ஏன்னா வந்து தலை வந்து அந்த பெல்விஸில் வந்து ரொம்ப அழுத்திருக்கும், ப்ரெஷராக கொடுக்குறப்போ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டால்வர்தி சைன் வரும். லோ லைன் ப்ளசண்டாக இருக்குங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டால்வர்தி சைன் வரும். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டால்வர்தி சைனும் வந்து நார்மல் ஆகிடும். ஓகேங்களா. இதுதான் இதோட இது. விச் ப்ரிசர்வேட்டிவ் இஸ் யூஸ்டு ஃபார் பேக்கேஜிங் கேட்கட் சூச்சர்? ஒரு கேட்கட் சூச்சரை வந்து நம்ம பேக் பண்ணுறோன்னா அதுக்கு என்ன ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட் ஃபார் அன் அடல்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 to 16 beats per minute, breaths per minute. உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு கெஸ் பண்ணால்
15, 20, 8, 30 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 to 16ன்றதுனால 15 breaths per minute வந்து நார்மலாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கன்வெர்ட் 38 டிகிரி சென்டிகிரேட் டு ஃபாரன்ஹீட் வந்து அஃப்கோர்ஸ் இது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் மினிமம் ஸ்கோர் ஆஃப் ஜிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பார்ட்டாக பிரிப்பாங்க கேஸ்கோ க்ளோமா ஸ்கேலு. மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து 15 வரும், மினிமம் ஸ்கோர் வந்து 3 வரும். ஸோ த ஆன்சர் இஸ் மினிமம் ஸ்கோர் வந்து 3. பொசிஷன் ஃபார் டிஸ்னியான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூச்சு இறைக்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து உட்காந்தா மூச்சு வாங்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்பவுமே டிஸ்னிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து ஃபவுலர்ஸ் பொசிஷன் தான் கொடுப்போம். ஸோ த ஆன்சர் இஸ் ஃபவுலர்ஸ் பொசிஷன். ஆங்கிள் பேண்டேஜ் வந்து நம்ம எந்த இதில் போடுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பைரல் ரிவர்ஸில் தான் போடுவாங்க. ஸோ ஆன்சர் ஸ்பைரல் ரிவர்ஸ். அப்புறம் வந்து ஃபார் இன்ஃபேண்ட் விச் சைட் டிபிடி வேக்சின் ஷுட் பி கிவன். இன்ஃபேண்ட்டுக்கு டிபிடி வேக்சின் எந்த சைட்டில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது நார்மலாகவே ஒரு பேசிக்கான விஷயம் வேஸ்டஸ் லேட்ராலிஸில் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் பிளட் குரூப் இஸ் யூனிவர்சல் டோனர். நிறைய பேர் வந்து ஓ பாசிட்டிவ்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஓ பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ். ஏன்னு சொன்னீங்கன்னா பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் இருக்கிற பிளட் குரூப் இருக்கவங்களுக்குலாம் இன்ஃபியூஸ் பண்ண முடியாது. நெகட்டிவ் வேணால் பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ யூனிவர்சல் டோனர்னு பார்த்தீங்கன்னா ஓ நெகட்டிவ். ஓகேங்களா. லாங்கஸ்ட் போன் இன் ஹியூமன் பாடி வந்து ஃபீமர் போன் தான் வந்து ரொம்ப பெருசு. ஆஸ் பர் MUAC அதாவது மிட் அப்பர் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ் மேல்நரிஷ் சைல்டு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5 கீழே இருக்கிறது தான் வந்து malnourished சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் COPD பேஷண்ட் O2 ஷுட் பி டெலிவர்ட் பை. O2 வந்து எப்போவுமே வந்து COPD பேஷண்ட்டுக்கு ரொம்ப கம்மியான லெவல் தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த O2 வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக கொடுத்தா இன்னும் வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். ஸோ வந்து நம்ம பிரெயினுக்குலாம் வந்து ஓட்டின்ஸ் இதுவாயிடும். ஸோ நம்ம எப்போவுமே வந்து நேசல் கேனலால் ஒரு 2 liters வச்சு தான் வந்து COPDக்கு பேஷண்ட்டுக்கெலாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் நேசல் கேனலா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்மாலஸ்ட் டயமீட்டர் ஆஃப் ட்ரூ பெல்விஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்பைனஸ் டயமீட்டர் தான் வந்து ட்ரூ பெல்விஸோட ஸ்மாலஸ்ட் டயமீட்டர். நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன் டெக்ஸ்ட்ரான் ஷுட் பி கிவன். அதாவது டெக்ஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன்னா பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் நம்மளோட அயன் இன்ஜெக்ஷன் தான் டெக்ஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன். இது வந்து எப்போவுமே அயன் இன்ஜெக்ஷன் வந்து இசட் ட்ராக் டெக்னிக்கில் தான் கொடுக்கணும். இசட் ட்ராக் டெக்னிக்கில் தான் கொடுப்பாங்க. எப்படின்னா அந்த பெல்விஸ் கிட்ட வந்து இசட் ட்ராக்கில் வச்சு நம்ம அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பயோ அசர்ட் சிம்பிள் தான், இது ஒன்றும் கிடையாது இந்த பிக்சர். நெக்ஸ்ட் இது வந்து LMA மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா 2 எண்டு இருக்குது. ஸோ இது வந்து பைப்போலர் காட்ரி. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேடு வந்து 11 சைஸ் பிளேடு. ஸோ ஒரு 50 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து யாராவது வந்து உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த நம்பருக்கு வந்து எனக்கு அனுப்பிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து 9087660833 இந்த நம்பருக்கு வந்து உங்களோட எக்ஸாம் அட்டன் பண்ணதெல்லாம் வந்து ஞாபகம் தான் எனக்கு அனுப்பி வைங்க. நான் அதோட ஆன்சர்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.